வணக்கம் மக்களே. நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு மண்ணுமே இல்ல, தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளையில இருந்து வீட்டுக்குள்ள ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க எல்லாம் பிடிச்ச அடி நடிச்சா நாளைக்கு கொஞ்சம் சேட் ஆயிருவாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே எமோஷனா பேசுவாங்க. அப்படி ஒரு மாதிரி எமோஷனலி பேசி எல்லாருக்குள்ள இருக்க அந்த புதஞ்சிருக்க அந்த எமோஷன் சைடை வெளியே எடுத்து நிப்பாட்டி விட்டு போவாங்க. அப்பதான் நாளைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் வைக்கும் போது ஒவ்வொரு தடவை ஃபீஸ் சொல்லும் போதுமே எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பாங்க. நம்ம குடும்பம் வருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்டே அப்டேட் கிடைச்சிரும், யார் யார் குடும்பம் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைச்சிரும். இருந்தாலுமே நமக்கே ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த குடும்பம் வருவாங்களா, யாரெல்லாம் போவாங்க, எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் ஆர்வமா தான் பார்ப்போம். எல்லா சீசனுமே நடக்கிற ஒரு விஷயம் தான், கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. எல்லா சீசன் நடக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த சீசனும் நான் என்னதான் இவங்க எல்லாரையுமே வெறுத்தாலுமே இவங்களுக்கான ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ப்ரோ, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம வெறுக்க தான் செஞ்சிருக்கோம். அதாவது இவங்க எல்லாருமே போட்டு நம்ம அடி பொழக்க தான் செஞ்சிருக்கோம். யாருக்குமே பெருசா நம்ம சப்போர்ட் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல யாரு கூடயுமே நம்ம எமோஷனலி கனெக்டே ஆகல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே நம்ம யாரு கூடயாச்சும் எமோஷனலி கனெக்ட் ஆயிரும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்போம், அந்த ஆள் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முட்டிட்டு இருப்போம். ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல எவனும் வின் பண்ணிட்டு போ, என்ன வேணா பண்ணிக்கோ, இது ஒரு சீசனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி தொளிச்சு தான் விட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆர்வமா இருக்கு ப்ரோ. எனக்கு இவங்களுக்கான ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வீட்டுக்குள்ள 11 பேர் இருக்காங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள இப்ப 11 பேர் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு 2 எவிக்ஷன் நடக்கும். 2 எவிக்ஷனுக்கு அப்புறம் 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேர்ல யாருக்கான ஃபேமிலி எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இவங்களுக்கான ஃபேமிலி எனக்கு பார்க்கணும்னு தோணுது ப்ரோ. இவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க குடும்பம் உள்ள எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கான குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கான குடும்பத்தை சொல்லின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. லாஸ்ட் சீசன்ல நான் 2 பேர் ஃபேமிலி எதிர்பார்த்தேன். ஒன்னு சௌந்தர்யா, இன்னொன்னு முத்துக்குமரன். 2 பேருக்கான ஃபேமிலியுமே பயங்கர ஃபன் பண்ணிட்டு போனாங்க. முக்கியமா முத்துக்குமரனுக்கான ஃபேமிலியும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு ரா பியூரா இருந்தாங்க. அதாவது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இல்ல, அதாவது ஆர்டிஃபிஷியலாவே இல்லை. அவங்களுக்கான குடும்பத்தை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தோட, புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சுத்தி கேமரா இருக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. நிறைய குடும்பம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல நிறைய குடும்பம் ராவா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் பெருசா அந்த சோசியல் மீடியால இல்லாத ஆட்களா தான் இருக்காங்க. ஓகேவா? சோசியல் மீடியாலன்னா அவங்க ஃபேமிலி பெருசா இந்த மாதிரி ஷோ, இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி பேசின ஆட்கள் கிடையாது. அதனால இவங்க எல்லாம் உள்ள வரும்போது எனக்கு என்னமோ இந்த ஒரு ரா ஃபீல் கிடைக்கும் எனக்கு தோணுது. அதனால நான் வெயிட் பண்றேன். ஆர்டிபிஷியல் ஃபீல் இருந்தா கண்டிப்பா நமக்கு கடுப்பா தான் இருக்கும். ஒரு சில குடும்பம் கண்டிப்பா ஆர்டிபிஷியலா இது பண்ணுவாங்க, ஒரு சில குடும்பம் கண்டிப்பா ராவா இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், யாரோட குடும்பத்துக்கு ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு 3 பேர் குடும்பத்துக்கு வெயிட் பண்றேன். ஒன்னு அமித், இன்னொன்னு கனி, இன்னொன்னு நம்ம வினோத் அவர்கள். 3 பேருக்கான குடும்பத்துக்கு வெயிட் பண்றேன். காமு மாமா ஃபேமிலிக்கு வெயிட் பண்றேன். காமு மாமா ஃபேமிலில இருந்து அவங்க அக்கா காமுக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்து, லாஸ்ட் சீசன்ல எப்படி ரயானுக்கு அவங்க அக்கா ஒரு அட்வைஸை கொடுத்து, தம்பி அந்த டிக்கெட் ஃபினால எனக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ, அதே மாதிரி ரயான் தட்டி தூக்குனாரோ, அதே மாதிரி காமு மாமாவுக்கு சொல்லிட்டு போயிட்டு காமு மாமாவும் அந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரோ திடீர்னு மாமாவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமாவை எனக்கு பிடிக்கும் ப்ரோ. மாமா உண்மையாவே பர்சனலா எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் நிறைய டேலண்ட் வச்சிருக்காப்புல. அந்த டேலண்ட் ஒரு குப்பையில கொட்டிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால அவங்க அக்கா கண்டிப்பா அந்த அட்வைஸ் கொடுப்பாங்க நான் நம்புறேன். அந்த வகையில் 2வது ப்ரோமோல சேதனை என்ன கேட்கறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. சேதனை பேசுற விஷயம் எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில அவர்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அவங்க கூட இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ண போறோம், அவங்க கூட இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கறாங்க. ஐ திங்க் அவங்க ஃபேமிலி உள்ள வராங்களே, ஸோ ஃபேமிலி மெம்பர் நமக்கான வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஆளு. அவங்க கூட இந்த வீட்டுக்குள்ள இவங்களெல்லாம் வச்சு ஷேர் பண்றது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க போல. அதுல நம்ம திவ்யா அவர்கள் பாருக்கான பேரை சொல்றாங்க, எஃப்ஜே பாருக்கான பேரை சொல்றாப்ல. எஃப்ஜே பாருக்கான பேரை சொல்லி அம்மான்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமா கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லியிருக்காப்ல. அடுத்த கனி அவர்கள் சாண்ட்ராவை சொல்றாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க, ரொம்பவே ஒரு மாதிரி அட்டாச்சா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க சாண்ட்ரா சிரிக்க வேற செய்யறாங்க. என்னங்க சாண்ட்ரா கனி அவங்களுக்கான சண்டைலாம் தீந்துரும் போலையா? ஏன்னா சிரிப்பு அப்படித்தானே இருக்கு. நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல பார்த்திருப்பீங்க, நம்ம திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் இருந்த பஞ்சாயத்து ஓரளவு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் கனி சாண்ட்ரா அவங்களுக்கான பிரச்சனையை முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பாரு இருந்துச்சு, எனக்கான ஃபேமிலியை பார்த்து உண்மையாவே எனக்கு பயம் தான் சார் அப்படிங்கிறாங்க. எக்கா நடிக்காதக்கா, உனக்கா பயம், நீ சும்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப பயம்னு சொல்லிட்டு நாடகத்தை போடுற தெரியுமா? என் மைண்ட் வாய்ஸ் என்னவோ அதை கரெக்டா சேதனை பேசுறாரு. பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு போறாப்ல. அதுதான் உண்மை. பாரு நல்ல ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க.
அந்த வகையில பாரு எஃப்ஜே பார்த்து ஒன்று சொல்றாங்க. எஃப்ஜேக்கு வந்து ஆதிரை ஃபேமிலியை பார்த்து பயம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுல ஆதிரைக்கு சிரிப்பா பாத்தீங்களா, ஒரே புன்னகையா இருக்கு. என் குடும்பம் வரப்போது, எஃப்ஜே அடிச்சு தூக்க போது அப்படின்னு. பாவம் 2 பேரையும் தூக்கி இன்னைக்கு வெளியே போட போறாங்க. 2 பேர் குடும்பமும் வெளியே பேசி சமாதானம் ஆயிக்குவாங்க, வேற என்ன பண்றது. ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு மாதிரி இந்த எபிசோடா இருக்கும், ஒரு மாதிரி மந்த எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு நியூஸ் வர வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏதோ சௌந்தர்யா என்ட்ரின்னு சொல்லிட்டு, சௌந்தர்யா எதுக்கு இங்க உள்ள போறாங்க எனக்கு தெரியலைங்க. அதை பத்தி நான் எந்த ஒரு அப்டேட்டும் கேட்கல. எனக்கு நேத்துல இருந்து அப்டேட் கேட்கறதுக்கு மனசே இல்லைங்க. நேத்துக்கான எபிசோட்ல அவ்வளவு கட்டு வச்சோன்னே எனக்கு இன்னைக்கு சண்டே எபிசோட பத்தி நான் எந்த ஒரு அப்டேட்டுமே கேட்கல. அதனாலதான் பார்த்துருப்பீங்க, காலைல முதல் பிரமா பேசினதுக்கு அப்புறம் நான் வீடியோவே பேசல. எனக்கு கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, கடுப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் முடிவெட்ட போயிட்டேன், அதனால தான் வீடியோ போடல. ஸோ ஏதோ சௌந்தர்யா போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கு இந்த சீசனோட ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறையா தீராத பஞ்சாயத்துகள் இருக்குது, தேவையில்லாத லீலைகள் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விஷயத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுபிக்ஷாக்கான ஃபேமிலி அந்த கம்யூனிட்டி இஷ்யூ எடுத்து பேசணும்னு பேசுவாங்க, எனக்கு அப்படி தோணுது. அதனால தான் சுபிக்ஷாவை சேவ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எஃப்ஜே தூக்கிட்டு சுபிக்ஷாவெல்லாம் உள்ள வைக்கிறாங்கன்னா, ஐ திங்க் சுபிக்ஷாக்கான அந்த கம்யூனிட்டி இஷ்யூவை அவங்க ஃபேமிலியே வந்து அதை பேச விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு சாட்டர்டே சண்டேலையும் அதை அட்ரஸ் பண்ணல. வீட்டுக்குள்ள கேஸாக போயுமே அந்த கேஸ் எடுத்து அவங்க பேசலை. ஸோ அந்த வகையில் மக்களே அந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்யூனிட்டி இஷ்யூ எடுத்து பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலை, ஒருத்தன் தப்பாக பேசியிருக்கான், நீ ஏன் அதை எடுத்து பேசலைன்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக வீட்டுக்குள்ள அவங்க ஃபேமிலி போனோடனே அந்த டாப்பிக்கை அவங்க எடுக்கிறாங்களோ எவ்வளோ காமமாக எடுத்துருவாப்புல, அவரே எடுத்துட்டு அவரே போயிட்டு அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் வந்து அது ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு காமமாவே ஸ்டெப் எடுப்பார். எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த கேஸ் ரிட்டன் வந்தோடனே காமமா ரிட்டன் நம்ம சுபிக்ஷா கூட்டு பேசினாப்ல. சுபிக்ஷா கூட்டு நான் என்ன எப்படி இது பண்ணேன்னு தெரியலமா, மன்னிச்சுக்கோமா, சாரிமான்னு சொல்லி பேசியிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் மைண்ட்ல அது இருக்கும். சுபிக்ஷாக்கான ஃபேமிலி கிட்ட இவரே போய் பேசிடுவார். இவரே போயிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து தெரியாம பேசிட்டேன், நான் வந்து வேணும்னு பேசல, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவரே அட்ரஸ் பண்ணுவார். அந்த டாபிக் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கனிக்கான குடும்பம் கண்டிப்பாக சாண்ட்ரா கிட்ட போய் ஏதாச்சும் பேசுவாங்க, நார்மலாக பேசுவாங்க, சண்டைகள் வர வாய்ப்பு இல்லை, நார்மலாக பேசுவாங்க. அமித்கான ஃபேமிலிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எக்கோ உள்ளே போயிட்டு அமித் மாமாவுக்கு கொஞ்சம் ஒரு 2 அடியை போடுக்கா, அவருக்கான கேமை கொஞ்சம் பார்க்க சொல்லுக்கா, அங்கிட்டு போய் கொடை பிடிச்சிட்டு இருக்காருக்கா. அந்த 2 லவ்வர்ஸ்க்கும் மனம் மாதிரி எனக்கு கீழே உட்காந்துருக்கேன், உங்களுக்கு நான் வெயில் பட விடாம மழை பெய்ய விடாம பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ் ஒரு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காப்புல. அக்கா உள்ள போயிட்டு ஒரு 4 அடியை போட்டா நல்லா இருக்கும். அக்காக்கான குடும்பத்துக்கு வெயிட் பண்றேன். பாருக்கான குடும்பம் என்ன பண்ண போறான்னு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சபரி தெரியல, அது ஆனியன் ஸ்டார் வந்து அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்து யாரை என்ன அட்ரஸ் பண்ண முடியும், எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவரே எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கல, சும்மா தான் உட்காந்துருந்தாப்புல. விக்கல் சக்கரம்கான ஃபேமிலி அவங்களும் உள்ள வந்து அட்ரஸ் பண்றதுக்கு பெருசாலாம் எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லை, சின்ன சின்ன டாபிக் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கான குடும்பத்துக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு ஃபேமிலிக்கு வெயிட் பண்ற ப்ரோ, அந்த ஒரு ஃபேமிலிக்கு வெயிட் பண்றோம்னா யார் ஃபேமிலியை சொல்லுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கைஸ். நான் முடிவிட்ட போனேன், லேட் ஆயிருக்கு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தொடர்ந்து டப்புன்னு அப்டேட் போட்டுட்டு இருக்கலாம். ஏதோ சௌந்தர்யா வரதா சொல்லிட்டு இருக்காங்களா, அதை பத்தி கேட்டுட்டு அது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து அப்டேட் பண்றேன். அண்ட் திவ்யாக்கான ஃபேமிலி உள்ள வருவாங்க. திவ்யா வந்து நேத்து கேமரால ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோ. ஏதோ கேமரால போயிட்டு அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, விக்னேஷா ஏதோ ஒரு பேரை சொல்லி அவனும் வருவானான்னு கேளேன், அவன் வந்தா கொஞ்சம் வர சொல்லு, ஆனால் நான் வந்து கட்டாயப்படுத்தல, அவன் வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது யாருன்னு தெரியல, அது அவங்க பிரதரா இல்லை பாய் ஃப்ரெண்டா என்ன கதைன்னு தெரியல. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல படுங்க. பட் நேற்று கேமரால பேசினாங்க, அவனுக்கு வர விருப்பம் இருந்துச்சுன்னா கூப்பிட்டுவாங்க, ப்ளீஸ் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த சீசன் ஃபேமிலி ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த பார்க்கலாம்.